உங்க ரேஷன் கார்டுல ஏதாவது திருத்தம் பண்ணணுமா அல்லது புது கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த செய்தி உங்களுக்கு தான். ஏன்னா தமிழகத்துல இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் மீண்டும் சூடு பிடிச்சிருக்கு. ஆமாங்க, கடந்த 2 மாதங்களா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய குடும்ப அட்டை சேவைகள் கடந்த மே 15ஆம் தேதியிலிருந்து மீண்டும் முழுமையா செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது புது கார்டுகளுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கு. ஆனா இதையும் தாண்டி இப்போ கிளம்பியிருக்கு ஒரு புதிய பரபரப்பு. அது என்னன்னா, புது ரேஷன் கார்டு வந்த உடனே மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் பணம் கிடைக்க போகுதா அப்படிங்கிறது தான். இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன அந்த 2500 ரூபாய் வாக்குறுதி இப்போ எப்படி நிறைவேற்றப்பட போகுது, இதோட பின்னணி என்ன, முழுசா பார்க்கலாம். முதல்ல இந்த ரேஷன் கார்டு சேவைகள் ஏன் இவ்வளவு நாளா நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு பார்ப்போம். உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியான உடனேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. இதனால ஜனவரி மாசத்திலிருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் புதிய குடும்ப அட்டைகள் வழங்குறது, பெயர் சேர்க்கிறது போன்ற எல்லா வேலைகளையும் தற்காலிகமா நிறுத்தி வச்சாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல மட்டும் லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ தேர்தல் முடிஞ்சு புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில இந்த பெண்டிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் செக் பண்ண அதிகாரிகளுக்கு உத்தரவு போயிருக்கு. சரி, இப்போ உண்மை என்ன? அதிகாரிகள் என்ன செய்ய போறாங்க? வர்ற 2 மாதங்கள்ல இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவங்களுக்கு புது ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ரேஷன் கார்டு விஷயத்துல தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு தெரியுமா? கொஞ்சம் டேட்டாக்களை பார்ப்போம். தமிழகம் முழுசும் சென்னை உட்பட 38 மாவட்டங்கள்ல மொத்தம் 34,792 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருது. இதுல பெரும்பாலான கடைகளை கூட்டுறவுத்துறை தான் நேரடியா நடத்துது. இப்போதைய நிலவரப்படி தமிழகம் முழுக்க 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. இதன் மூலமா சுமார் 7 கோடி மக்கள் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. இந்த ஒரே விஷயம்தான் இப்போ முக்கியம். ஏன்னா ரேஷன் கார்டுங்கிறது வெறும் அரிசி பருப்பு வாங்குறதுக்கான அட்டை மட்டும் கிடையாது. அரசின் மகளிர் உரிமை தொகை, இலவச திட்டங்கள், மானியங்கள்னு எல்லா நலத்திட்டங்களுக்கும் இதுதான் அடிப்படை ஆதாரம். இதனால தான் கடந்த 2023 2024 ஜூலை வரைக்குமே கூட கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் புது கார்டுகளுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இந்த 2500 ரூபாய் எப்போ வரும்? இத பற்றி சிலரின் கருத்து என்னன்னா, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் இந்த மே மாசமும் வழக்கம் போல வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா முதலமைச்சர் விஜய் அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த திட்டத்தை முழுமையா விரிவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. அதுக்கு புதுசா அப்ளை பண்ணியிருக்கவங்களோட விவரங்களும் தேவைப்படுது. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட கருத்து என்ன? இந்த 2500 ரூபாய் திட்டம் எப்ப முழுமையா அமலுக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க. சில ஊடகங்கள் தெரிவிக்கிற தகவல்களின்படி புது கார்டுகள் வழங்கும் பணி முடிஞ்சதும் பயனாளிகளோட முழு அறிக்கையையும் தயார் செஞ்சு வங்கி கணக்குகள்ல 2500 ரூபாய் செலுத்துவதற்கான அரசாணை வெளியாகும்னு சொல்லப்படுது. சரி, இப்போ புது கார்டுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் இல்லாம ஏற்கனவே கார்டு வச்சிருக்கவங்களுக்கு என்னென்ன சேவைகள் கிடைக்கும்? அத தெளிவா பார்த்துருவோம். புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிப்பது, குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களோட பெயரை சேர்க்கிறது, பெயர் நீக்கம் செய்யறது, அட்ரஸ் மாத்துறது மற்றும் கார்டுல இருக்கிற தப்புகளை திருத்துறதுன்னு எல்லா ஆன்லைன் சேவைகளும் இப்போ ஓபன் ஆகியிருக்கு. குறிப்பா கல்யாணமாகி தனியா போனவங்க இல்லனா குடும்ப பிரிவினைனால புது கார்டு கேட்கறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனா அதே நேரத்துல அதிகாரிகள் ரொம்பவே கவனமா இருக்காங்க. ஏன்னா ஒரே நபர் 2 இடங்கள்ல பெயர் வச்சிருக்காங்களா இல்லனா தகுதி இல்லாதவங்க யாராவது விண்ணப்பிச்சிருக்காங்களான்னு கள ஆய்வு செய்ய போறாங்க. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அடுத்த 2 மாதங்கள்ல புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் கைக்கு வந்துடும்னு உணவு வழங்கல் துறை வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, தேர்தல் காரணமா நிறுத்தப்பட்டிருந்த ரேஷன் கார்டு சேவைகள் இப்போ முழு வேகத்துல மீண்டும் தொடங்கியிருக்கு. இந்த புது கார்டுகள் கைக்கு வந்த உடனே தேர்தல் வாக்குறுதியான 2500 ரூபாய் உதவித்தொகைக்கான அடுத்த கட்ட அறிவிப்புகளும் வெளியாகும்னு பொதுமக்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அரசு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமான இறுதி அறிக்கை வந்த உடனே இன்னும் பல கூடுதல் தகவல்கள் நமக்கு தெரிய வரும்.
இந்த ஒட்டுமொத்த ரேஷன் கார்டு அப்டேட் மற்றும் புதிய திட்டங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ரேஷன் கார்டுல ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல முக்கிய செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.